श्रीमद्रङ्गशिरारम्यं वरालब्धाहमान्दद्वयं श्रीमद्वीररहोद्वघातषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेधिकदेहे कारुण्यवीक्षाश्वतं सेवेरङ्गद्रीणधासनवदं नारायणं योगिनं वेदान्तदेधिकदीन्द्रकटाक्षलब्धं त्रय्यन्तसारमणवद्यगुणमुदाग्र्यं नारायणादुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे சன்னிதத்தாம் சதாகிருதி. நேற்று அலங்காராசனம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ மேலே போஜ்யாசனம், புனர்மந்திராசனம், பரியங்காசனம் சொல்லப்பட்ட சயனாசனம். போஜ்யாசனத்தில் ஆரம்பத்தில் முதல்ல யதா பிரகாரம் கையில் புஷ்பத்தையும் துளசியும் எடுத்துட்டு சமஸ்த பரிவாராய சர்வ மங்கள விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக போஜ்யாசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி பெருமாவோட திருவழியில் புஷ்பத்தையும் திருத்துறாயும் சேர்த்துட்டு அப்புறம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் இதை மூணையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். பண்ணதுக்கப்புறம் பெருமாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஜலத்தை விட்டு சுத்தம் பண்ணணும். அர்க்கிய ஜலத்தால் புரோக்ஷணம் பண்ணி சுத்தம் பண்ணாலும் சரி, நல்லா ஜலம் விட்டு சுத்தம் பண்ணாலும் சரி, சுத்தம் பண்ணிவிட்டு முடிந்தால் கோலம் போட்டால் விசேஷம், இல்லைனாலும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு உண்டான வஸ்துக்கள், அதாவது சாதம், பருப்பு, பல பக்ஷணங்கள், அதுக்கப்புறம் வியஞ்சனங்கள், கரியமுது, நெளியமுது சொல்லப்பட்ட சாம்பார், சாத்தமுது, கண்ணமுது, அப்புறம் வேறு என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் பெருமாள் திருமுன்பு வைக்கணும். வைக்கும்போது ஒருவேளை ஒரு நாள் தயிர் வைக்க போகிறோம் அப்படின்னா தயிரை இந்த 10 பதார்த்தத்தில் படாமல் கொஞ்சம் எட்ட வைக்கணும். சின்ன பாத்திரம் தயிர் அப்பயே உபயோகத்துக்கு படிச்சிருவோம், இன்னையோட பூர்த்தி பண்ணிடுவோம்னா கிட்டக்க வைக்கலாம், தப்பு இல்லை. வச்சுட்டு அர்க்கியவட்டிலேருந்து தீர்த்தம் எடுத்து இந்த பிரசாதத்தை இப்படி பரிசேஷனம் பண்ணணும். நம்ம சாதத்தை பரிசேஷனம் பண்ணுற மாதிரி பரிசேஷனம் பண்ணணும். பண்ணிவிட்டு மறுபடியும் அர்க்கியவட்டிலேருந்து தீர்த்தம் எடுத்து எல்லா தலிகையும் புரோக்ஷணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லா பதார்த்தத்திலையும், ஆமாம், தயிரை தவிர எல்லாத்துலேயும் நெய் சேர்க்க வேண்டியது. சேர்த்துட்டு புரோக்ஷிக்கணும். புரோக்ஷணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருத்துழா சேர்க்கணும். புரோக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருத்துழா சேர்க்கணும். திருத்துழா தேய்ச்சதுக்கு அப்புறம் புரோக்ஷணம் கிடையாது. திருத்துழாவே சுத்திக்கு தான் சொல்ல. புரோக்ஷணம் பண்ணிட்டு திருத்துழா சேர்க்கணும். கூடிய மட்டும் எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். இல்லை அவ்வளோ திருத்துழாக்கள் கையில் இல்லைன்னா சாதம், பருப்பு, கண்ணமது, தயிர், இது 4 கண்டிப்பாக திருத்துழா சேர்க்கணும். மற்ற எல்லாத்தையும் புஷ்பம் சேர்த்தாலும் சரி, தாராளமாக சேர்க்கலாம். அப்படின்னு பார்த்தா குழம்புல போடக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பருப்பில், அதாவது உப்பு பதார்த்தத்தில் திருத்துழா சேர்க்கக்கூடாதா இதுதான் கேள்வி. சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான் கேள்வி கேட்டா, பரிசேஷனம் நம்ம பரிசேஷனம் பண்ணும் போது தான் உப்பு பதார்த்தத்துக்கு பரிசேஷனம் கிடையாது. அதனால தான் பிராமணார்த்தம் சாப்பிட்றவா பார்த்தீங்கன்னா 2 இலை வச்சுக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா பிராமணார்த்தவா சாப்பிட்றப்போட முதல் இலையில ஃபுல்லாக ஸ்வீட்டு அந்த மாதிரி பதார்த்தங்கள் மட்டும்தான் வச்சுருப்பா. அதே அந்த இலையோட 2வது இலையில பார்த்தீங்கன்னா கார வகைகள் எல்லாம் இருக்கும். கருவிது, பச்சடி, இது எல்லாமே மேல் இலையில் இருக்கும். உள் இலையில் பூர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கும். அப்போ என்ன, ஸ்வீட்டும் சாதம் ஸ்வீட்டு அதுதான் இருக்கும். பரிசேஷனம் உப்பு பதார்த்தத்துக்கு நம்ம பண்ணுற பதார்த்தத்துக்கு தான் பரிசேஷனம் கிடையாது. பெருமாளுக்கு பெருமாளுக்கு தலிகம்சி பண்ணக்கூடிய எந்த பதார்த்தமும் திருத்துழா இல்லாமல் அம்சி பண்ணக்கூடாது தான். அது உப்பு இல்லைங்கிற கணக்கு இல்லை. திருத்துழா அவ்வளோ கையில் இல்லை. ஏன்னா ஒரு நாள் திருத்துழா சேர்த்தா 3 நாளைக்கு உபயோகப்படுத்தணும். திருப்பி நாளைக்கு ஏகாசி, அப்புறம் துவாதசி, அப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு மடிசியாக வர்றதுனால அந்த மாதிரி விஷயங்கள் மாடிக்கூட திருத்துழா 2 திருத்துழா எடுத்துட்டு
அதை சாதத்துலேயும் பருப்புலையும் கண்ணமதுலையும் தயிர்லையும் போடுங்கன்னு. சாதம், பருப்பு, கண்ணமுது, தயிர் மினிமம். இது நாளும் இன்னும் சொல்ல போனால் தலிகம்சி பண்ணுறதுக்கு நித்தியப்படி இந்த நாளும் கட்டாயம் இருந்தால் போகும். பாயசங்கிறது பெருசாக எண்ணெய் முதலினாலும் ஒரு பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு வடித்த சாத்தை அதில் போட்டு கிண்டி வச்சாலே பாயசம்தான். சிம்பிள் பாயசம், அரிசி பாயசம்னு சொல்லுவாள். பாலை ஒரு 1/4 லிட்டர் பாலை காய்ச்சிட்டு வடித்த சாதம் இருக்குது பாருங்க, அதை தூக்கி அதில் போட்டு சர்க்கரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கிட்டு திரும்ப முந்திரி பருப்பு திராட்சை திருமாறினால போச்சு, பாயசம்தான். ஈஸியஸ்ட் பாயசம் 10 நிமிஷத்துக்கு 5 சாதம் ஆகும்போது இது ஆகிடும். இது பண்ணலாம். இதை அம்சி பண்ணுறதுக்கு சாதம், பருப்பு, பாயசம், அப்புறம் தயிர், இதனால நித்தியப்படி பண்ணணும். நித்தியப்படி துளசி சேர்க்கணும். சேர்த்துட்டு கையை இந்த மான் முத்திரன்னு சொல்லுவாங்க, கிராச முத்திரன்னு பேர், கிராச முத்ரா இதுக்கு பேர். இதை வச்சுண்டு 7 தடவை பெருமாளுக்கு தலிகம்சி இதை கையை கொண்டு போய் அம்சி பண்ணணும். அந்த 7 தடவைக்கும் தலிகம்சி பண்ணுறதுக்கான மந்திரம் ஓம் தேவஸ்யத்வா சவித பிரசவே அஸ்வினோர் பாகுப்யாம் ஓஷ்ணோ ஹஸ்தாபியாம் பிரதிகிண்ணாது. அஷ்டாட்சரம் நமோ நாராயணாய க்ஷீர குல பாயசான்ன சர்வ வியஞ்சனானி சகித சுத்தான்னம் கிருஹான்ன ஸ்வாஹா. இதுதான் பெருமாளுக்கு தலிகம்சி பண்ணுறதுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மினிமம் 7 தடவை, மேக்சிமம் 16 தடவை, 16 தடவை பெருமாளுக்கு தலிகம்சி பண்ணணும். மினிமம் 7 இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக 3, 5, 7 வச்சுட்டு இருக்க அடியன். ஆகமத்திலேயே 3, அதமம் 3, மத்தியமும் 5, உத்தமம் 7 ஆகமத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம உத்தமத்தையே நம்ம அதமமாக வச்சுப்போங்க. நான் அதில் ஆகமத்தில் 7ங்கிறது உத்தமம். நாம் நித்தியப்படி ஆராதனை பண்ணும் போது அதையே அதமமாக வச்சுட்டோன்னா மினிமம் 7 தடவை பண்ணணும். ஏன்னா ஆகமங்களில் சன்னதிகளில் தான் ஆகம திருவாரம் நடக்கும். அப்போ 6 வேளை திருவாதிரம் பண்ணுவா, 6 வேளை தலிகம்சி பண்ணுவா, அப்புறம் வாழைப்பழம், பல்கண்டு ஏதாவது ஒன்று பெருமாளுக்கு கம்சிக்கு வந்துட்டே தான் இருக்கும். நம்பாத பெருமாளுக்கு அது கிடையாது. நம்ம காலையில் பண்ணுறது திருவாராதனம் தான். ஆமாம், அதனால் 7 வாட்டிங்கிறது அதமமாக, கடைசி பட்சம் 7 வாட்டின்னு அதுக்கு தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக உத்தமம். அதை நான் அதமமாக மாற்றிருக்கிறதுக்கு ரீசன்னா ஆத்து பெருமாளோட இடத்த பொறுத்துக்கிறதுனால அது அதமமாக இருக்கட்டும். மேக்சிமம்ங்கிறது ஆத்து பெருமாளுக்கு சரி, எந்த பெருமாளும் சரி 16 தடவை புருஷுத்த ரிக்க சொல்லி அம்சி பண்ணுங்கிறது சாஸ்திரத்தை இருக்குது. புருஷ சூத்தத்தை ரிக்குகளை சொல்லி சகசீர்ஷா புருஷ சஹசிராட்ச சகசிரபாத் சபூமிம் விஸ்வத்தோ பிருத்வா அத்தியதிஷ்டதசாங்குலம். இது 1 இருக்கு. இது மாதிரி 16 ரிக்கு இருக்குது புருஷூத்தத்தில். புருஷூத்தத்தை ஒரு ரிக்கை சொல்லி அம்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ அது புருஷூத்தோட மொத்த எஜுர்வேத கணக்குப்படி 16. அதனால் 16 தடவைங்கிறது மேக்சிமம் சொல்லலாம். அடுத்தது இல்லைன்னா ஆண்டாள் நாச்சியார் திருவடி பாசம் நாறு நரும் பொடில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 திராவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 திரா நிறைந்த அக்கார் அடிசல் சொன்னேன் 7 திரையுடையான் இன்று இவை கொள்ளுங்களோ. இதை சொல்லி அம்சி பண்ணலாம். கூடிய மட்டும் மந்திரமே வச்சுக்கோங்க. அதுதான் 365 நாளும் பயன்படும். இது இந்த அனஜீன காலத்தை இந்த பாசுரங்கள் சேவிக்கிறதுக்கு வழக்க கிடையாது. ஸோ மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா 365 நாளும் அதையே பயன்படுத்தலாம். 1 இதோட போஜ்யாசனம் பூர்த்தி ஆகிடும். அடுத்தது புனர் மந்திராசனம். புனர் மந்திராசனத்தை தான் அடியன் விண்ணப்பிச்ச மாதிரி ஆரத்தி சாத்து முறை எல்லாம் அதில் தான் வரும். முதல்ல கையில் புஷ்பத்தை எடுத்துட்டு சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக புனர் மந்திராசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை பெருமா திருவள்ளியில் சேர்த்துட்டு அர்க்கியம் பாத்தியம் ஆசமணியாதிகளை சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு
பக்ஷணங்கள், பழங்கள், அடக்காய், தாம்பூலம் இது எல்லாத்தையும் அர்க்ய ஜலத்தால் புரோக்ஷணம் பண்ணிட்டு அஷ்டாட்சரத்தை சொல்லி பெருமாளுக்கு அம்சி பண்ணணும். சாதம் அம்சி பண்ணும் போது கிராசமுத்திரை வச்சு கீழேந்து இப்படி அம்சி பண்ணணும். பழங்களோ பக்ஷணங்களோ தாம்பூலமோ இந்த மாதிரி பதார்த்தங்களை நேரடியாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். இப்படி எடுத்து தூக்கி கையில் காட்டலாம் பெருமாளுக்கு. பண்ணிட்டு இந்த ஆரத்தி மந்திரத்தை சொல்லி கற்பூரத்தில் ஆரத்தி பண்ணணும். விஸ்வரூபத்திலையும் சரி சாத்தபுரத்திலையும் சரி கட்டாயம் கற்பூரத்தை தான் ஆரத்தி. தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயः திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாக்ருவாகம் சத்சமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் பர்யாப்த்யா அனந்தராயாய சர்வஸ்தோமோதிராத்ர உத்தமஹர்பவதி சர்வஸ்யாப்யை சர்வஸ்தஜிக்ஞை சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜயதி. இந்த மந்திரத்தை சொல்லி 3 தடவையோ 6 தடவையோ, சில இடங்கள் 6 தடவை பண்ணுறா, மினிமம் 3 தடவை பிரதட்சணமாக மட்டும் ஆரத்தி. இப்படி பண்ணக்கூடாது, உல்டா ஆரத்தி பண்ணக்கூடாது. பெருமாளோட திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருப்பி திருவடியில் சேர்க்கறது 1, திருப்பி 2, திருப்பி 3ஆவது வாட்டி சுற்றினா 3. ஆக இதுதான் 3 ஆரத்தி. இது பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அபாவா இதா சம்பிரதாயத்து பிரகாரம் திருப்பாவை சாத்து முறை பண்ணணும். மடத்துக்காரால் இருந்தால் திருப்பாவையும் நல்லநெஞ்சே பாசுரத்தையும் திருமகளும் திருவடிவும் பாசுரம், அதாவது திருப்பாவை பெரிய திருமொழியில் அங்கல் ஞான சிங்கவேல் குண்டம் அகோபிலத்தோட பாசுரம், அதுக்கப்புறம் அடைக்கல பத்துங்கிற தேசிக பிரபந்தத்தை சொல்லி பல்லாண்டு சொல்லி பூர்த்தி பண்ணணும். ஆசிரமத்துக்காராளாக இருந்தால் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணணும். சித்தஞ்சிறுகாலே அடைக்கல பத்து பல்லாண்டு சொல்லணும். அதுக்கப்புறம் அடைக்கல பத்து அனுசந்தானம் பண்ணி வாயு திருநாமங்கள் சர்வதேச காலை வாயு திருநாமங்கள் சொல்லணும். இதை அனுபந்தத்திற்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புஸ்தகங்கள் இருக்கும், கிடைக்கும். அதை எடுத்து வச்சுட்டு இதா பிரகாரம் அந்த சித்தஞ்சிறுகாலை பிரகாரத்தை பண்ண வேண்டியது. அடுத்தது இத்தோட சாத்துமுறை கிரமத்தோட புனர்மந்திராசனம் பூர்த்தி ஆயிடும். அடுத்ததா பரியங்காசனம் சயனாசனம் சொல்லப்படுறது. இதில் பெருமாளை நித்திரைக்கு திருப்பள்ளிக்கு எழுந்துருள பண்ணுறது பேர் தான் சயனாசனம். கையில் புஷ்பத்தை எடுத்துக்க வேண்டியது. சமஸ்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக பரியங்காசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவடியில் சேர்த்துட்டு பழைய புஷ்பாதிகள் இருந்தால் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு, அதாவது நம்ம சாத்திக்கிறதுக்காக ஒரு பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் சாத்தி மல்லிகைப்பூவோ கனகாம்பரமோ ஒரு மாலை மாதிரி சாத்தியிருந்தோன்னா அதை எடுத்து களைஞ்சிட்டு இந்த பெருமாள் படுத்துட்டு இருக்க கீழே இருக்கிற வஸ்திரம், அதாவது வஸ்திரமோ திண்டோ எது இருக்கோ அதுதான் ஆதிசேஷ பரியங்கம். அது மேலே தான் எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான், துயில் கொள்கிறான், யோகனத்தில் எழுந்துள்ளாங்கிற மாதிரி பாவிச்சுண்டு சந்த புஷ்பாதிகள்லாம் களைஞ்சிட்டு இந்த பாசுரங்களில் முடிஞ்சால் பூர்த்தியாக, இல்லைன்னா இந்த ஒரு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி பெருமாளை திருப்பள்ளிக்கு நித்திரைக்கு எழுந்துள்ள பண்ணலாம். முதல்ல பெரியாழ்வா திருமொழியில் 5ஆம் 10 2ஆம் திருமொழி 9வது பாசுரம் உரகள் 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 ஒன் சுடராழியே சங்கே அறவெறி நாந்தகவாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவு படாமல் இருந்த என்மர் உலோக பாலீர்காள் பறவை அறையா உரகள் பள்ளியறை குறிகொன்மின். இது அப்படி இல்லைன்னா பெரியாழ்வா திருமொழியில் முதல் 10 3ஆம் திருமொழி முதல் பாசுரம், இல்லைன்னா மொத்த பாசுரமும் சேவிக்கலாம். இல்லைன்னா முதல் பாசுரமாவது மாணிக்கம் கட்டி வைரம் இடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான்
மாணிக் குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. இது அப்படி இல்லைன்னா பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வாரோட பெருமாள் திருமொழியோட 8வது 10, அதில் மொத்த பாசுரம் அனுசந்தானம் முடிஞ்சா, இல்லைன்னா முதல் பாசுரமாவது மன்னபுகள் கோசலைதன் மணிவயரு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கனபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. இந்த பாசுரத்தை நிதானமாக துயிலெடு பெருமாள் நித்திரைக்கு போகிறாங்கிற வச்சுன்னு நிதானமாக பெருமாள் முன்னாடி அனுசந்தானம் பண்ணணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெருமாள்கிட்ட இது வரைக்கும் நம்ம திருவாராந்தத்தை பண்ண அத்தனை அபசாரத்துக்கும் சேர்த்து ஒரு அபசார க்ஷமாபணம் உபசாராப்பதேசேன கிருத்தான் அகர்மயா அபசாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் ஆக்சுவலாக இது மந்திரம், இது இதந்தா ஸ்தோத்திரத்தில் இருக்கிற மந்திரம். இதை சொல்லி பெருமாள்கிட்ட அவசார சமாபனம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். இடவசதி இல்லைன்னா சங்கரக நமஸ்காரம் பண்ணிட்டு பெருமாளோட பெட்டியை நிதானமாக மூடணும். மூடிட்டு அதுக்கப்புறம் நம்மாழ்வா தொடக்கமாக அஸ்வத ஆச்சாரியன் ஈராக அத்தனை பேருக்கும் அருளப்பாடு சொல்லி தீர்த்தம் சாதிக்கணும். அருளப்பாடு பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார், அருளப்பாடு தர்சனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர், ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய சர்வதந்திர ஸ்வதந்திரோ உபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம தூப்புள் வேதாந்த தேசிகனுக்கருளப்பாடு. ஆசிரமமாக இருந்தால் தூப்புள் நிகமாந்த மகாதேசிகனுக்கருளப்பாடு. இப்படி சொல்லி 3 பேருக்கு தீர்த்த சாதிக்கணும். அதுக்கப்புறம் அவாவா சம்பிரதாயம், அதான் அந்த ஆசிரமமோ மடமோ அவாவா சம்பிரதாயத்துப்படி முதலாச்சாரியன்லேருந்தோ இல்லை பிரகிருதம் நமக்கு சமாஜனாச்சாரியன் பிரகிருதாச்சாரியன் யார் இருக்காளோ அவளுக்கு அந்தந்த விருதுகள் சொல்லி ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவிரகாச்சாரிய சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேதிகனுக்குள்ளப்பாடு. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவிரகாச்சாரிய சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம ஸ்ரீமத் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேதிகனுக்குள்ளப்பாடு. இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரியானாம் பரமஹம்ச பரிவிரகாச்சாரியானாம் சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரியானாம் ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமானாம் அப்புறம் ஸ்ரீமத் நாதமுனி ஸ்ரீமத் ராமணமுனி ஸ்ரீமத் ராமானுஜமுனி திரிய சம்பிரதாயம் சொல்லி அவள் அருள்பாடு சொல்வா. அப்படி எனக்கு அவ்வளோ கிளியராக வரல, அதனால் சொல்லலை. அந்த ஆசிரம புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா கிளியராக எப்படி சொல்லணும்னு இருக்கும். அவள் சம்பிரதாயத்துப்படி அந்த தனியன்கள் அந்த விருதுகளை சொல்லி அவளுக்கு தீர்த்தம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் யார் ஆராதனை பண்ணாரோ அவர் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கணும். அருளப்பாடு பண்ணது ஒரு அதாவது என்னென்னா, இந்த பெருமாள் திருக்கதவை பெட்டியை மூடினோடனே 5 வட்டிலோட தீர்த்தத்தையும் பிரதிக்கிரக பாத்திரத்தை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வட்டிலில் தீர்த்தம் எடுத்து நான் சொன்ன மாதிரி அவளுக்கெல்லாம் உதிரணியான 3 வாட்டி தீர்த்தத்தை பிரதிக்கிற பாத்திரத்திலேயே சேர்க்கணும். திருப்பி எல்லா தீர்த்தத்தையும் பிரதிக்கிற பாத்திரத்தையே சேர்த்துட்டு அந்த பிரதிக்கிரக பாத்திரத்திலேருந்து எடுத்துட்டு தீர்த்தம் தான் ஸ்வீகரிக்கணும். ஃபஸ்ட்டு யார் ஆராதனை பண்ணாலோ அவர், அதுக்கப்புறம் மற்ற வாழ்க்கைலாம் தீர்த்தம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஒரு நியமம் என்னன்னா, ஒருவேளை ஆற்றுக்கு உபய வேதாந்த அதிகாரிகளோ உங்களுக்கு சமாசனாச்சாரியனோ பரண்யாசாச்சாரியனோ ஞானாச்சாரியனோ யார் வந்திருந்தாலும் அவளுக்கு முதல்ல சாய்ச்சுட்டு தான் நாம் இதை தீர்த்தம் ஸ்வீகரிச்சுக்கணும். அவளுக்கு சாதிக்காமல் நம்ம தீர்த்தம் ஸ்வீகரிக்கக்கூடாது. இதை நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. அவசாரப்பட்டக்கூடாது. அவள் கையில் கொடுத்து அவள் சாதிச்சுக்கிறாளாம் கேட்டுனதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிக்க வேண்டியது.
எழுதிட்டு எடுத்ததுக்கப்புறம் திருத்திழா அதெல்லாம் மொத்தத்துலேயும் நம்ம திருத்திழா கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு மற்ற வாழை கொடுத்துட்டு இதா பிரகாரம் சாப்பிட்றதுக்கோ மற்ற வேலைகளுக்கு போகலாம். இதில் வடகலைக்கு எப்படி சம்பிரதாயப்படி சாதம் வரப்படணும், தென்கலைக்கு எப்படி சம்பிரதாயப்படி சாதம் வரப்படணுங்கிறது புஸ்தகங்கள் கிடைக்கிறது. அது வாங்கிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் இந்த பிரபத்தி.com இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வேணால் போஸ்ட் போடுறேன், அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேற்படி என்ன அதாவது என்னென்னா இது முடிச்சதுக்கப்புறம் பெருமாள் சந்திக்கு அப்புறம் இது வேலை இல்லை. இதுக்கப்புறம் பெருமாள் சந்தியை துடைச்சி மூடிடுவோம். போய் எதா பிரகாரம் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது. மேற்படி நீங்கள் ஆற்றுல இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பார்க்கும் போது என்னென்னலாம் டவுட்ஸ் வருதோ அதெல்லாம் ஒரு குறிப்பு மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அடி எனக்கு பண்ணலைன்னா நான் அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனோ கூடிய மட்டும் கிரந்தங்களை பார்த்துட்டு அதுக்கு உண்டான விடையை அடியை தெரிவிக்கிறேன். ஸோ விஸ்வரூபத்திலேருந்து ஆரம்பித்து பரியங்காச பரியந்தம் ஒரு வாட்டி அடியை சொல்லியும் காட்டிட்டேன். புஸ்தகம் உங்கள் எல்லாட்டையும் கையில் இருக்குது. எல்லாருமே அந்த புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே இந்த ட்ராப் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதில் தான் அடியை சேவ் பண்ணியிருக்கேன். நேற்றையே அந்த ட்ராப் பாக்ஸோட லிங்க்கை குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் இன்றைக்கும் இதை ட்ராப் பாக்ஸில் தான் சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை உங்களோட ஃபோனில் அந்த ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த சந்தம் கிளாஸ் முடிஞ்சோடனே குரூப்பை கலைச்சிடுவேன். இந்த நம்பர் அந்த அந்த ரெக்கார்டிங்கோட லிங்க்கு கையில் வச்சுக்கோங்க. உள்ளே ஓப்பன் பண்ணினா அந்த 5 ரெக்கார்டிங் இருக்கும், 4 ரெக்கார்டிங் இருக்கும். அதை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் ஃபர்தராக உங்களுக்கு உபயோகத்துக்கு ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை அது மிஸ் ஆகிட்டுனா கேட்டு நான் லிங்கை திருப்பி அனுப்புகிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஃபர்தராக எந்த காலத்தில் டவுட் வந்தாலும் அதை ஒரு வாட்டி கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அடியனோட பர்சனல் நம்பருக்கு எல்லாரையும் நம்பர் இருக்குது, அதெல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. கட்டாயம் நான் அடியனுக்கு எந்த அளவுக்கு தெரியறதோ அந்த அளவுக்கு கட்டாயம் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற கிரந்தங்களை சோதிச்சுட்டு. கவிதார்த்தி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுதாச்சாரியன் திருவடிகளே சரணம்.